அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சொந்தங்களே, நீ மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணும்னு சொல்லி பல வகையான வழிகளில் சென்று கொண்டிருக்கின்றான். அதில் ஒரு வழி தான் வட்டி. இன்னைக்கு வட்டி எந்த அளவுக்கு சர்வ சாதாரணமாக இன்னைக்கு மனித இடத்துல வாங்கி ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவன் அந்த பொருளாதாரத்தை பெருக்கணும்னு சொல்லி வட்டிடுறான். அந்த வட்டி மென்மேலும் உயர்ந்து அந்த வட்டியை சில மனிதர்கள் அடைக்க முடியாமல் தன்னுடைய இறுதி முடிவை தற்கொலையாக ஆக்கிக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் பயணத்தில் போயிட்டு வந்த சில விஷயங்களை சொல்லும் போது, வட்டி வாங்கினவங்களுடைய வயிறு மிகவும் பெரிதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க அந்த எந்த பக்கமும் நகர முடியாத அளவுக்கு அவருடைய வயிறு மிகவும் பெரிதாக இருந்துருச்சு. அந்த நேரத்தில் ஃபிரௌனுடைய நரகத்தில் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை கூட்டு வந்தபோது இவங்களை மிதிச்சுட்டு போனாங்க அப்படின்னு ஒரு காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், இந்த வட்டியை பற்றி, யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழிச்சே தீருவான், சதக்காவை வளரச் செய்வான். அதனால நம்ம இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது வட்டியை விட்டும் ரொம்ப பேணி பாதுகாப்புகளோடு நம்ம வாழ வேண்டும். அதே போல் வட்டியை யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வட்டி வாங்குற தப்பு, இது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு நம்ம சொல்லணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியை விட்டும் உங்களையும் என்னையும் பாதுகாத்தார்கள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.